அதை சொல்ல விரும்பலை நான் என்ன பிஸ்னஸ் என்று. அந்த பிஸ்னஸ் செய்கிறென்றால் சில போஸ்டில் இருக்கிற ஆக்களை எல்லாம் தாண்டித்தான் அவர சாமான் அவர இடத்துக்கு வரணும். அவங்களை எல்லாம் தாண்டி அந்த பொருளை கொண்டு வரண்டா அவங்களுக்கெல்லாம் போத்தல் வேண்டி கொடுத்து தான் ஆகணும். போத்தலை வேண்டி கொடுத்தா சும்மா இல்லை, அவங்களோட இக்கா இருந்தால் அடிக்கணும், இல்லாட்டி இந்த தொழில் செய்யணும். இதில் பழகிட்டு நான் சொன்னேன், தம்பி உனக்கு உண்ட உடம்பு முக்கியம், உண்ட குடும்பம் முக்கியம், உண்ட மனைவி குளறோம், உண்ட பிள்ளைகள் கத்துது, உனக்கு நோய் போகுது, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, நீ தொழுகையை விட்டு தூரமாகிறாய், நீ உனக்கு இந்த பிஸ்னஸ் தேவையா சொர்க்கம் தேவையான்னு முடிவெடு. உண்மையிலேயே அந்த மனுஷன் அந்த தொழிலை விட்டான். பல லட்சக்கணக்கு ஒரு மாசமும் 10-20 லட்சம் வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழில் அவன் விட்டான். அவன் வைஃபும் கூட வந்தா. அந்த வைஃப் சொன்னா, அல்லாஹ்க்காக நான் இடியாப்பம் சுட்டு உங்களுக்கு சோறுதாரன், இந்த தொழிலை விடுங்க மச்சான் எனக்கு முன்னுக்கு வச்சு. அவன் சத்தியம் பண்ணான், விட்டான். தொடர்ந்து நம்மளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ அதிலிருந்து அவர் விடுதலை ஆயிருக்கிறார். ஆனால் தொழிலை விட்டு போட்டு இப்போ கஷ்டப்படுறான். பரவாயில்ல, இது சோதனை. சிலர் சிச்சுவேஷன் சொல்றேன், இது செஞ்சாதான் இப்படி நடக்கும், இதுக்குள்ள இருந்தா இதை அடிச்சுதான் ஆகணும், இந்த ஆக்களோட நான் பாட்டியா பழகத்தான் வேணும், ஒரு போத்தல் கொடுத்தா தான் எங்கட பிசினஸ் நடக்கும் என்றால் அந்த ஹராத்துக்கு நான் போகக்கூடாது.